நமஸ்தே. ஆம், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த லிஸ்ட் போட்டு அந்த இது ஆத்ம சுகமா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண சொல்றேன் இல்லையா? அதுல எனக்கு ஒரு டவுட். அது எப்படி அது ஆத்ம சுகம் அப்படிங்கிறது ஹவ் கேன் ஐ டிட்டர்மின் தட்? ஏன்னா இதுக்கு அதுல ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் இருக்கு. 2வது இப்போ நீங்க மனச பத்தி பேசினேன் இல்லையா? இது எல்லாமே பார்ட் ஆஃப் த க்ஷமாவா? நீங்க ஷமால ஆரம்பிச்சு. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் அது மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க வந்து என்ன கேட்குறீங்கன்னா, அது ஆத்ம சுகம் தானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஆத்மாதான் சுகஸ்வரூபம். மனசு வந்து நடக்கிற இடம். அந்த அந்த அங்கதான் நம்ம நடக்கிறது. அதைதான் நம்ம ஃபீல் பண்றோம். பட் சுகம் வந்து ஆத்ம சுகம் தான். ஏன்னா ஆத்மாதான் எப்பவுமே அது நித்தியமான ஒரு சுகத்துல இருக்கு. அப்ப நம்ம மனசுல நம்ம போடுற சங்கல்பங்கள் இதெல்லாம் அது மறைச்சு அது ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அது விலகும் போது அந்த சுகம் கொஞ்சம் நமக்கு வெளில தெரியாது. ஆனா ஆத்மாதான் சுகஸ்வரூபம், மனசு சுகஸ்வரூபம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டு? செகண்ட் கொஸ்டின். இப்போ இந்த மனசோட கிளாசிபிகேஷன் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மனஸ். இதெல்லாம் பார்ட் ஆஃப் க்ஷமாவா? நீங்க ஷமால ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான். மனோ நிகிரகம். சோ நான் என்ன நிகிரக பார்ட்டுக்கு போகல. ஃபர்ஸ்ட் மனசை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அதை எப்படி நிகிரகம் பண்ணணும்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆத்ம சுகம் வந்து இட் இஸ் அ கிவன். அது கான்ஸ்டன்ட். அதை நம்ம அதை பிலீவ் பண்ணணும். அதுல இருந்து பிகாஸ் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது இல்லையா? நம்ம வி கேனாட் ரியலி. இப்ப பார்த்தோமே கிளாஸ்ல, இப்ப ஆழ் தூக்கம் சுஷுப்தியில என்ன இருக்கு? மனசே அங்க கிடையாது. மனசு சுகத்தை கொடுக்கறதா இருந்தா அங்க சுகமாவே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. சோ அங்க வந்து நம்ம சுகத்தை ஃபீல் பண்றோம். அங்க இந்திரியங்கள் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அங்க. ஆனாலும் ஒரு சுகத்தை அங்க அனுபவிக்க தானே செய்யறோம். அதுதான். சோ அதுதான் பேசிஸ். ஓகே. வைராகியம் தான் அந்த ஃபோர்த் லாஸ்ட் கிளாஸ் என்னதுல போட்டுருச்சு? ஏத்த மனம், வேத்தி ரேக்கம், ஏகேந்திரியம் அண்ட் வஷீகரம். இது வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் வைராகியம் தானே? ஆமா. லாஸ்ட் கிளாஸ் இல்லாதனால கண்டினியூட்டி இல்லாதனால ஓகே. இந்த செகண்ட் மேட்ச் எனக்கு தெரியும். அந்த லிஸ்ட் போடுறீங்களே என்ன, எவ்ரிதிங் ரைட் ஃப்ரம் மார்னிங் ஐ கெட் அப் டு கோ டு ஸ்லீப் லைனா, இல்ல வாட் யூ திங்க் இஸ் மை பேட் விஷஸ், பேட் ஆக்டிவிட்டீஸா, இல்ல பண்ணக்கூடாது பண்றோமா, இல்ல வாட் சார்ட் ஆஃப் லிஸ்ட் பண்ணுறீங்க? எனக்கு அது கன்ஃபியூஷன் இருக்கு. பேட் நம்ம பொறுத்த வரைக்கும் குட்னா என்னது? நமக்கு இப்போதைக்கு விஷயத்துல இருந்து ஏதாவது சுகம் கிடைச்சா நம்ம குட்னு நினைச்சுக்கிறோம். அதுவும் பேட் தானே இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ அதனால எல்லாமே லிஸ்ட் பண்ணோம். Right from morning to get up to not sleep for your full activity, and what should be avoided, should not be avoided. I should analyze that பண்ணனும்னா எதை நோக்கி போறதுன்னு எழுதுங்க போறோம். நீங்க அவாய்ட் பண்ணாமே நம்ம எடுக்கத்தான் வேணும். எல்லா வாசனையினாலதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எதை நோக்கி போறது, எதனால சுகப்படுறேன், எதனால துக்கப்படுறேன், ரெண்டுமே நம்ம எழுதணும். சோ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நைட் உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு மறந்து போயிடுறதுன்னா ஒரு நோட்டை வச்சு அப்பப்போ எழுதிக்கோங்க. ஓ இதை நோக்கி நான் போறேன், ஓ இந்த சாப்பாடுல இந்த இது பிடிச்சிருக்கு, அதை நோக்கி நான் போறேன். சோ அதெல்லாம் எழுதுங்க. எவ்ரி ஆக்டிவிட்டி ஷுட் அனலைஸ் பண்றது. சரி, தேங்க் யூ. அவங்க ஷமா பத்தி கேட்டாங்க, அதுதான் எனக்கும் தோணுச்சு. அடுத்தது வந்து எனக்கு கொஞ்ச நாள வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாவே எனக்கு மைண்ட்ல வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். என்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது. கண்டினியூஸா ஒன்லேருந்து ஒன்று அதை என்னால அது ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டேன். எப்போதும் ஏதாவது ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு சத்தங்கீதம் இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கிற ஹேபிட் வந்துருச்சு. அது கொஞ்ச நாளா என்ன ஆயிடுச்சுன்னா, அது டே டு டே லைஃப்ல சும்மா இருக்கும் போதே காதுல ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும். யாராவது பேசினா கூட ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பேன், ஒரு பக்கம் பதில் சொல்லி அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரு லாஸ்ட் வீக்ல இருந்து ஐ ஸ்டார்டட் கிவிங் அப் மை ஹெட்ஃபோன் போடுறதை நிறுத்திட்டு ஐ எம் ஸ்டில் லிசனிங் டு த தாட்ஸ். எல்லா தாட்டையும் வாங்கிட்டே இருக்கேன். அப்போ வரும்போதெல்லாம் என்ன பண்றேன், ஓகே இது நமக்கு தேவையில்லை, இது அனாவசியமா வந்துட்டு இருக்கு, இது விட்டுட்டு போகணும், இது அதுக்கு அப்படி ரொம்ப கஷ்டப்படுற தாட் வரும்போது ஐ ஸ்டார்டட் சேயிங் நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்றதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் சொல்றேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் டீடைலா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதுல இருந்து உங்களுக்கு வெளில வர முடியும். எதை நோக்கி மனசு போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க லிஸ்ட் போட சொன்னீங்களா? சுகம் துக்கம். இப்ப வந்து நம்ம ரொம்ப துக்கப்பட்டு இருக்கோம்னா, இது பண்ணினா எனக்கு சுகம் கிடைக்கும், இது பண்ணினா எனக்கு சுகம் கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே லிஸ்ட் போட முடியல.
நான் வந்து செய்யற வேலையிலேயே வந்து ஒரு சந்தோஷமா செய்யறேன். எனக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதுங்கிறது கிடையாது. இது வந்து நான் இது செய்யணும், எனக்கு சந்தோஷமா செய்யறேன், அவ்வளவுதானே தவிர எனக்கு டைவர்ஷன்ஸ் தான் இருக்கே தவிர எனக்கு இது காஃபி குடிச்சா சுகம் வரும், இந்த மாதிரி வெளியில போய் யார்ட்ட பேசினா சுகம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு இது சுகம் கொடுக்குங்கிறது என்னால அது கண்டுபிடிக்கவே முடியல. அதாவது உங்களுக்கு நீங்க அதை நோக்கி கண்டிப்பா போவேன், பட் உங்களால கண்டுபிடிக்க முடியல. தட் இஸ் மெயின் திங். இப்ப நீங்க சாப்பாடும் ஒரு நிமிஷம், நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆ, வருது இல்லையா? ஆ. அந்த டிஸ்ட்ராக்ஷன் எதை நோக்கி போறது? அந்த எண்ணம், தாட். டிஸ்ட்ராக்ஷன்னா என்ன? நான் ஜெனரலா வாட்ஸ்அப்ல அவ்வளவு உட்கார மாட்டேன். டக்குன்னு போன் எடுக்கும்போது ஃபேஸ்புக் அந்த மாதிரி போறது, அதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. யூஸ்வலா நான் படிப்பேன், எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆகி சம்டைம்ஸ் அந்த ஃபேஸ்புக்ல உட்காருது. அப்புறம் ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸ், 2 மினிட்ஸ் திருப்பி வந்துருவேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட், திரும்பி வந்துருவேன். ஐ டோன்ட் லைக் தட். அது இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிறது இல்ல என்கிட்ட எதுவுமே. அது அப்படி இருந்தேன்னா குட் தான். நீங்க கர்மயோகத்துல காரியங்கள் பண்றச்சே இது நிறையவே குறையும். அதை நம்ம பார்த்தோம்ல. சோ அப்படி இருந்தாக்க இட்ஸ் ஃபைன். பட் நீங்க உங்களால ஒரு காஃபினா காஃபின்னு இல்ல, அது நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது இல்லாம இருக்க முடியறதா? அது இருந்தாலும் என்ன அடிமைப்படுத்தாம இருக்கா? சாப்பாடுல என்ன இருக்கோ அது உங்களை தூண்டுறதா? சாப்பாடு என்ன இருக்கோ சாப்பிடுவேன். சாப்பிடாட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. காலையில ஒரு வேளை தான் பசிக்கும் எனக்கு. நைட்டு 2 வேளை சாப்பிட்டா போதும் எனக்கு. அதுக்கு மேல எனக்கு சாப்பாடுங்கிறது எனக்கு தேவையில்ல. இப்போ ம். எங்க இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். அவ்வளோ வந்து எனக்கு எதுலயுமே இன்வால்வ் இல்ல. நான் ம். எல்லாம் இவா பேசணும் என்கிட்ட, இவாள்கிட்ட போய் நான் பேசணும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் எனக்கு கிடையாது. வந்தா பேசுவேன், வராட்டா எனக்கு வேண்டான்னு வச்சிடுவேன். ரொம்ப பேசுற டைப்பும் கிடையாது. சோ அது எதை நோக்கி மனசு போகுது ரொம்ப நாள் நான் யோசிச்சேன். எனக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம இருந்தேன். ஆனா எனக்கு வந்து நேச்சர் ரொம்ப பிடிக்காது. நான் நேச்சரோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இட் இஸ் ஃபுல்லா அந்த பறவை சத்தத்தோட, பறவைகளோட இருக்கணும். ஆனா நான் இருந்தது கிடையாது. ம். இன்னொன்னு, நீங்க உங்க பசங்க ரிலேட்டிவ்ஸ் வச்சு பாருங்க, அதுல உங்களோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னு கவனிங்க. நீங்க ஆ, தியானம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் தாட்ஸ் வரும். அது எதை நோக்கி இழுத்துன்னு போறதுன்னு கவனிங்க. இவங்க சொன்னது அப்படியே ஆல்மோஸ்ட் நானும் ஓகே அதே மாதிரிதான் சொல்ல போறேன்ற மாதிரிதான் இருக்குது. சோ எனக்கும் இப்ப வந்து நீங்க 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு பாக்கணும்னு சொல்லும் போது முக்காவாசி பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்பேஸ்ல இருந்த மாதிரியும், அதுக்கப்புறமா வந்து ஆகாசம் வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து அப்படியே ஸ்மோக் எப்படி ஒரு ஒரு மாதிரி, அப்போ ஒரு ஆட்டம் பாம்பு போடும்போது ஸ்மோக் அப்படியே ஒரு வெளியில வரும் இல்லையா, ஜஸ்ட் கிளவுட்ஸ் மாதிரி, காட்டன் மாதிரி, அந்த மாதிரி தான் தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் நேச்சரே பெட்டரா இருக்கு அங்க வந்து. என்ன சொல்றது, வாட்டர் ஃபால் அந்த மாதிரி தான் எனக்கு தோணிச்சே தவிர அப்புறம் யோசிச்சு டக்குன்ட்டு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ்ல எதை சொன்னா என்ன நினைப்பாக்குற மாதிரி ஒரு தாட் வந்து திருப்பி அதை பத்தி யோசிக்காம திருப்பி பழையபடி போற மாதிரி இருக்கு. சோ எனக்கு என்ன இப்போ எனக்கு என்ன, அவங்க கேட்டதுதான் எனக்கும் ப்ராப்ளம். என்னால வந்து யோசிக்கும் போது கூட ஃபீலிங்ஸ் தான் வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியுதே தவிர ஒரு வஸ்து விஷயத்துல என்னால வந்து இது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்கலன்ற மாதிரி என்னால சொல்ல முடியல ஃபர்ஸ்ட் அது. சோ அப்படி இருக்கும்போது என்னால வந்து எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க நம்ம வந்து தியானம் பண்ணும்போது எந்த தாட் ப்ராசஸ் போகுதுன்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு இதுல என்னன்னா தாட் ப்ராசஸ் இல்லாம கூட இருக்கும். ஒன்லி திங் என்னைக்காவது ஒரு சின்ன விஷயம் அன்னைக்கு நடந்திருக்கும் போது ஏதாவது வந்து நம்மள அஃபெக்ட் பண்ற இதுதான் அன்னியோட தாட், அப்பதான் அவ்வளவுதான். சோ அது நான் இப்போ சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி தாட்டே இல்லாத மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது as such. பிகாஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு துக்கம் வந்தா கூட மேக்சிமம் ஒரு 1 day or 1.5 days அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பேன். பட் வந்து என்கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து எனக்கு புத்தி வந்து அதை வந்து யோசிச்சு இல்ல இதுல நம்ம ஒண்ணுமே பண்ணறதுக்கு இல்லைன்ற மாதிரி பண்ணும்போது தானா வந்து அதை அடங்கிடுது. சோ அது அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு வந்து எப்படியும் என் கையில ஒண்ணுமே இல்ல. சோ எடுத்த உடனே எனக்கு அந்த ஃபீலிங் வந்துருது, எதுக்கு நம்ம துக்கப்படணும், நம்ம கையில இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிருக்கும், செகண்ட் டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா முடியுது இல்லையா. சோ இப்படி இருக்கும்போது எனக்கு அட்டாச்மெண்ட்டும் தெரியல. ஏன்னா வந்து இந்த ஸ்டேஜ்ல என் பசங்க எல்லாம் பெரியவங்க ஆன பிறகு எனிவே தே ஆர் நாட் கோயிங் டு லிசன் டு வாட் வி ஆர் சேயிங். தே ஆர் ஆக்சுவலி அடல்ட்ஸ், தே வில் டேக் தேர் ஓன் டிசிஷன்ஸ்ன்ற மாதிரி இருக்கும்போது அவங்கள நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியல.
சோ அந்த கேஸ்ல இருக்கும்போது எனக்கு அவங்க மேலயும் என் வேலை என்ன, நான் அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதோட பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய இது வந்து எனக்கு எது பிடிச்சிருக்கு, நான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, எனக்கு வந்து கத்துக்கணும், இப்போ சுந்தரகாண்டம் கத்துக்கிறேன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டா, இல்ல வந்து நல்ல நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிதான் யோசிக்கிறேனே தவிர, அப்போ இதுல நான் வாசனா எங்க தேடுறதுன்னு எனக்கு ஐடியா இல்ல. அது என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு, அதான் நீங்க முன்னாடி என்கிட்ட இதுல ஷேர் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா முகூர்த்தம் பண்றது அப்படின்னு சில இது, அதுவும் ஒரு வாசனை தான். நீங்க அது வந்து மத்தவங்க சொல்லும் போது நமக்கு அந்த ஒரு அஃபெக்ட் ஆறுது இல்லையா? ஆகுது. ஆமா, அதுவும் வாசனை தானே. சோ அதுல இருந்து நம்ம வெளில வரணும். சோ அஃபெக்ட் ஆக்சுவலா வந்து இந்த வீக்ல வந்து அந்த மாதிரிதான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு. நடக்கும்போது ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நான் யோசிச்சேன், கடவுள் வந்து நம்மளுக்கு வேண்டியது நடக்கலைன்னா அது நம்ம வந்து இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒரு பலமா எடுத்துக்கணும், நம்ம வந்து அதை வந்து நம்மளுக்கு பிரசாதம் எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தோஷ தர்ஷனம் ஓப்பன் ஆயிடுச்சு குருஜி. சோ இது வந்ததுனால இப்ப என் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகலாம், ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் தட் டைம் இன் தட் பர்டிகுலர் ஒர்க்ன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. சோ ஆக்சுவலி அது வந்து எனக்கு அந்த தாட்ல இருந்து பயங்கர ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி, லிபரேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு இஷ்யூல. சோ மேபி அதை நான் வந்து மத்த இஷ்யூஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு லேட்டா தான் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொன்னீங்க. நார்மலாவே என்னுடைய திங்கிங் எப்படின்னா, மனசுதான் இமோஷனலி அஃபெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் வாட் எவர் இமோஷனல் டிசிஷன்ஸ் ஐ எம் டேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு மனசு. எது வந்து ரேஷனல் திங்கிங் பண்றனோ அது என் புத்தி. அது எனக்கு வந்து மனசுன்றது ஹார்ட் கிட்ட இருக்கு, புத்தின்றது என் மண்டை பின்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கா தோணும். இட்ஸ் லைக் ஐ எம் சீயிங் தெம் ஒர்க்ன்ற மாதிரி எனக்கு சிலப்போ தோணுன்ற மாதிரி. அகங்காரம், ஈகோ ஓகே, பட் எனக்கு சித்தம் என்னதுன்னே புரியல பேசிக்கா. சித்தம் வந்து இஸ் சப்கான்சியஸ்ல எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கிற இடம். இப்போ மனசுக்கு தாட் வருது, தாட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது இதை நோக்கி போறது. அப்ப இப்போ ஒரு புகழ்ச்சியை நோக்கி போறதுன்னா, எனக்கு புகழ்ச்சிங்கிற வாசனா உள்ள இருக்கு, அது வந்து சித்தத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். சித்தத்துல ஸ்டோர் ஆயிருக்கிறத டைரக்டா பார்க்க முடியாது, ஏன்னா அது சப்கான்சியஸ்ல இருக்கிறதுனால. அது எப்போ தாட்டா வெளியில வரும், அப்ப மனசு ஒரு தாட்டை ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அதுக்கு பேஸ் தான் சித்தம். அந்த சித்தத்தை பொறுத்துதான் அதுல வந்து வரும். அந்த சித்தத்துல என்ன மாதிரி தாட்ஸ் எதை பொறுத்து வருங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதுல நிறைய யோக சாஸ்திரத்துல சொல்ற 5 டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் சொல்றாரு. அது மனசுக்கு வந்தப்புறம் அது எப்படி 5 விதமா அந்த தாட்ஸ் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். கண்டிப்பா அதுதான் சப்கான்சியஸ்ல இருக்கு சித்தம். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் தானே வருது. அப்ப எதை பேஸ் பண்ணி அந்த தாட் வருது பார்க்கணும். வாசனை, சித்தம் அண்ட் சம்ஸ்காரம் 3 சொன்னோம். இத எதுவுமே நம்ம இல்லாம எராடிகேட் பண்ணணுமா, இல்ல வாசனாலேயே நல்ல வாசனா, இல்ல நம்மள டவுன்கிரேட் பண்ணிட்டு போகக்கூடிய வாசனா இப்படி? ஏன்னா நல்ல வாசனானா மேபி இந்த ஜென்மத்துல இந்த லைஃப்ல வந்து எனக்கு முக்தி கிடைக்காது, ஆனா நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன இந்த முக்தியை நோக்கி கொண்டு போகக்கூடிய எண்ணங்கள் செயல்கள்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன்னா மேபி நெக்ஸ்ட் லைஃப்ல எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி வாசனாவை வச்சுக்கிடலாமா? ஐ மீன் நெகட்டிவ் வாசனா ஆப்வியஸ்லி இந்த லைஃப் டைம்லயே வந்துட்டு நம்மள ஒரு நல்ல விஷயத்த நோக்கி போக விடாம கெட்ட விஷயத்த நோக்கி போக விடுறது, அது கண்டிப்பா நம்ம எராடிகேட் பண்ணணும், அது எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் நல்ல வாசனாவை நம்ம ஃபில் பண்ணலாம். வாசனால நல்ல வாசனா ஐ மீன் நெக்ஸ்ட் லைஃப்க்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. இருக்கு, கண்டிப்பா நல்ல வாசனை. அவ்வளவுதாங்கம்மா. நம்ம அந்த நான் சொன்னேன் இல்லையா, சம்ஸ்காரமா இருக்கும் போது அதை இன்னொரு சம்ஸ்காரத்தை வச்சு எடுக்க முடியும்னு. சோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ போடதான் அந்த சம்ஸ்காரம் நல்ல சம்ஸ்காரத்தை போடும் போது நல்ல வாசனையா போய் ஸ்டோர் ஆயிடும். அப்ப எண்ணங்கள் அடுத்து மனசுக்கு வருது, நல்ல எண்ணமா தான் தாட்ஸ், அந்த திங்கிங் எல்லாமே நல்லதா தான் இருக்கும். அப்ப புத்திக்கு போறது நல்லதா தான் இருக்கும், அப்ப ஆக்ஷன்ஸ்ல வருது நல்லதா தான் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் மூலமா கிடைக்கிற இன்புட் நல்லதா ஆயிடும். இதை போட்டு தான் அதை எடுக்கணும். அதை நான் எப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சோ அதனால இப்போ நல்ல வாசனா நம்ம பில்ட் பண்ணிட்டே போறோம்னா மேபி நெக்ஸ்ட் லைஃப். சோ நல்ல வாசனால ஒரு நல்ல ஆக்ஷன் நடக்கும், அதனால ஒரு கர்மா ஒரு திரும்ப அகைன் அண்ட் அகைன் ஒரு லூப் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா, லைஃப் டெத் அண்ட் பர்த் அந்த மாதிரி. நல்ல வாசனைகள் போட்டு கெட்ட வாசனைகளை எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த நல்ல வாசனைகள் உள்ள போக என்ன ஆகும், நமக்கு நல்ல தாட்ஸ் தான் வரும், நல்லதை நோக்கி தான் லாஸ்ட்ல அதுதான் உங்களுக்கு சமதர்ஷனத்துக்கு வரும், அப்புறம் ஞானமா மாறும். சோ அது தேவை, நல்ல வாசனை இப்போ தேவை. இப்ப நீங்க இந்த 5 minutes ஃபுல்லா
அமைதியாக இருக்க சொன்னேன் எல்லாரையும். எனக்கு எப்போவுமே இப்போல்லாம் ஃபார் த பாஸ்ட் குவைட் அ ஃபியூ இயர்ஸ் என்ன ஆயிடுதுன்னா, யாராவது இந்த மாதிரி அமைதியாயிரு, இல்லை நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் சொல்ல வேணாம், ஆல்வேஸ் ஐ க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் சே ஓம்னு ரொம்ப ஸ்லோவாக பிரெத்தோட கனெக்ட் பண்ணிவிடுவேன் உடனே. அதுலேயே என்ன ஆகிடுறது, மற்ற தாட்ஸ்லாம் எதுவும் ஜென்ரலாக வரதில்ல. இன்னைக்கு நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் பழனிமலை அண்ட் அப்புறம் முருகன், அந்த முருகனோட பாதம் அதே மனசை போயிட்டு இருந்தது. பட் இட் வாஸ் நாட் அ ஃபுல் அந்த மாதிரி ஸ்டோரி. லாஸ்ட் செகண்டில் நாளைக்கு மார்னிங் ஐ ஹேவ் டு கோ டு சென்னை அண்ட் தென் டு டெல்லி. ஸோ அதுக்கு பேக் பண்ணணும்னு ஒரு லௌகிக இது டக்குன்னு லாஸ்ட் மினிட் நீங்கள் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி தோணித்து. என்னோட ஃபஸ்ட்டில் தான் என்னோட கேள்வி, அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது தப்பா, ஃப்ரீயாக விடணுமா, இல்லை அந்த மாதிரி பண்ணலாமா? ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே நல்லா ஒரே இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாமா? பண்ணலாம். நம்ம அதை நெக்ஸ்ட் நிறைய அந்த சமாதினா என்ன, எவ்வளவு டைப்ஸ் எல்லாம் பார்ப்போம், அதுல நமக்கு வரும். இப்போ ஆனா நான் பண்ண சொன்னது தியானம் கிடையாது, எனக்கு தாட்ஸ் எப்படி போறதுங்கிறத நம்ம ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக. ஸோ அதனால தென் ஐ மிஸ்டேக். அப்போ நான் ஐ ஷுட் ஹவ் அலௌட் இட் டு கோ. அது மாதிரி பண்ணிருக்கணும். கரெக்ட். ஓகே ஓகே ஓகே, புரியுது. தியானம் நான் பண்ண ஆமாம் சொன்னேன். ஆமாம், அங்கே போயிட்டேன். கரெக்ட், அங்கே போயிருக்க கூடாதுண்ணா. ஆக்சுவலாக சும்மா ஃப்ரீயாக விட்டுரு மனசு அண்ட் ஜஸ்ட் சே வாட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். நம்ம அப்புறமா வந்து வாட்ச் பண்றோம், அங்கே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த தாட் விழுந்துரும். ஸோ அங்க வெளியில வந்து நம்ம பார்க்கணும், ஓ என் தாட் இதுக்கெல்லாம் போறது. ரைட், புரிஞ்சுடுத்து பகினி. தேங்க்யூ. சரி, சாந்தி மந்திரம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು.